உடைய தட்டி சொல்றமே கொடுக்க முடியாது. நான் மீசை முறுக்கி சொல்றேன். நான் லாபமோ நஷ்டமோ இங்க வாங்க. மிச்சம் மீதி எவ்வளவு பீஸ் எடுத்தோம்? 800 பீஸ் எடுத்தோமா? எவ்வளோ மிச்சம்? இவ்வளவு தானே இருக்கு. இதுவும் 50 ரூபாய். ஆமா 50 ரூபாய். பபியானா பபியா தாங்க. இந்தா இதுவும் 50 ரூபாய். கொடுத்துற சொல்லுங்க, எவ்வளவுனா கொடுக்கலாம். 50 ரூபாய். 50 ரூபாய். 50 ரூபாய். 50 ரூபாங்க. இந்தாங்க 50 ரூபாய். இந்தா 50 ரூபாய். சென்னையில நான் கொடுக்குறேன்ல, வாக்கு மாற மாட்டேன். வாக்கு கொடுத்தேன்னா தலை அடமானம் வச்சு கூட கொடுத்துருவேன். இந்தாங்க ஃப்ரெஷ் பீஸ் தெளிவா இருக்கும். இதுவும் நான் 50 ரூபாய் கொடுத்துறேன். 50 ரூபாய் கொடுத்துறேன். வெறும் சின்ன சைஸ் தான் இருக்கு. 2000 ரூபாங்க பீஸ். அது 1800 ரூபாய். டெல்லி கில்லி எவனுமே கொடுக்க மாட்டாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D17 சேனல். D17 ஆஃபர்னா D17 சேனல். இப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா, சென்னை பெரம்பூர் வாக்கன் ஸ்ட்ரீட் உள்ள இருக்கக்கூடிய பபியா என்டர்பிரைசஸ் தான் வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருப்போம், நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. இம்போர்ட்டட் ஷூட்ஸ் நிறைய இருக்காரு. மேலே செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டடு, கீழே வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே ஆஃபர் கொடுப்பாரு இல்லையா, அந்த ஆஃபர் எல்லாமே கீழே இருக்கும். மேலே வந்தீங்கன்னா அப்கிரேடு, கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஆனால் வெளியில் கம்பேர் பண்ணும்போது இங்கே எப்பவுமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும், எந்த ஷூவாக இருந்தாலும். இன்னைக்கு என்னென்ன ஷூலாம் வந்திருக்கு, என்ன ஆஃபர்லாம் இருக்குது, எப்படிலாம் தெரிவிக்க விட போகிறாரு சொல்லிட்டு மொத்தமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா இருக்கேன் ஜி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இதான் இம்போர்ட்டட் எப்போ போல காமிச்சிடலாம். இம்போர்ட்டட் அப்புறமா கிட்ஸ் இது காமிச்சிடலாம். இந்த செக்ஷன் வந்து இம்போர்ட்டட் அண்ட் கிட்ஸுக்கு மட்டும்தான். இப்போ புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, இம்போர்ட்டட்ல கொடுத்துட்றேன். நல்ல கலெக்ஷன்ஸாக கொடுத்துறேன். சரி, டிசைன்ஸ் காட்டுறேன், ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க. நல்லா இருக்கும், யூனிக்காக இருக்கும். சூப்பராக இருக்கு. ஒயிட்டு ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த குஷன் தெரியுதா, என் மூஞ்சி தெரியுது, அது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெல் சோல். இது எப்படி இருக்கு? யூனிக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஜெல் சோல் பாட்டம். இது எல்லாமே வந்து அபோவ் வந்து 1000ல இருந்து 2500 வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம கிட்ட வந்து அந்த ரேட் வரைக்கும் இருக்கு. வேணுன்றவங்க வெளியோட நீங்க நேரா வந்து என்கிட்ட ரேட் பார்த்து எடுத்துட்டு போகலாம். பட் வந்து என்கிட்ட 2500க்கு உள்ளதான் இருக்கும், பட் 2500 இருக்காது. ஸோ எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும், நம்ம கிட்டயும் அதே மாதிரி தான். பட் என்னோட ரேட்டு நாங்கள் சொல்றோம், பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்துக்குங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதுவும் நல்லா இருக்கும். கலர்ஸு இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு தான், லாக் சிஸ்டம். ஓகே, சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து ஏர் கொடுத்தோம், நல்லா போயிடுச்சு. வெளியோட நம்ம கிட்ட ரேட்டு கம்மி. அதை பாருங்க, டியூப் சோலு. இதே மாதிரி இது வந்து நான் மார்க்கிங் மாதிரி தான். இது ஆக்சுவலி எப்படின்னா, இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து மார்பிளில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா, இது நம்ம உடும்பு இருக்கு இல்லையா, உடும்பு அந்த அளவுக்கு கிரிப் வந்துடும். இது மார்பிளில் மட்டும்தான். ஏன்னா சைனா இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்பிள்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஷூஸ் தான் வந்து ரொம்ப இந்த இதுவாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து டைல்ஸில் நடக்கும்போது உங்களுக்கு வந்து இது கிரிப்னஸ் கொடுக்கும். பார்க்கறதுக்கு வந்து அப்படி இருக்கும், பட் கிரிப்னஸ் நல்லா இருக்கும். 2 ஆயிடுச்சா? அடுத்தது வந்து இது செம்ம லைட் வெயிட்டு. எவ்வளோ, ஒரு 50 கிராம் கூட இருக்காது. சூப்பராக இருக்கும். இது ஒரு மாடல் இருக்கு. அடுத்தது இந்த ஒரு மாடல், இந்த ஒரு மாடல் இருக்கு. எப்படி இருக்கு? சோலு, கலர்ஸ் எல்லாமே லைட் வெயிட்டா தான் இருக்கும். நீங்க வேணா பீஸை தொட்டு பாருங்க, அவ்வளவுதான். ஆமா. அடுத்தது வந்து இதுவும் எல்லாமே நல்லா இருக்கும். பிளாக் கேக்குறீங்கல்ல, பிளாக்குக்கு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஒயிட்னு கேக்குறீங்கல்ல, கீழே பாட்டம் வித் ஆஃப் ஒயிட், சூப்பரா இருக்கும். இதுவும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு. எது குவார்டர் பாட்டில் மாதிரி இருக்கு? எதுக்கு ஜி ஏன் குவார்டர் பாட்டில்? ஓகேவா? அடுத்தது இது வந்து பேகி பேண்ட்ஸுக்குன்ட்டு சூப்பரா இருக்கும். பீஸும் அந்த கேத்த மாதிரி இருக்கும் ஜி.
குவாலிட்டியா இருக்கும். வெளியோட ரேட்டு கம்மி தான். அடுத்தது வந்து இந்தாங்க ஜெல் ஷோல். ஜெல் ஷோல்ல இது வந்து வெளியில எல்லார்கிட்டயும் இருக்கும், நம்ம கிட்டயும் இருக்கு. ஸோ நம்மளோட ரேட்டு எப்பவுமே கம்மி தான். வெளியே எவ்வளோ வேணாலும் வித்துக்கிட்டோம். நம்மளது ரேட் எவ்வளோ தெரியுமா? வெறும் வந்து 750. 750 லிமிட்டட் ஸ்டாக்கு, இம்போர்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கலர் இதாங்க, இதுல வந்து 2 கலர்ஸ் கொடுத்துருக்கேன்னா. அடுத்தது வந்து இந்த பிளாக் எம்ஆர்பி டு 40% டிஸ்கவுண்ட். ஸோ 900 வந்துடும். சரியா? இதுல வந்து ஒரு கலர், 2 கலர், 3 கலர். அடுத்தது வந்து இதுவும் இருக்கு. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து 850 ருபீஸ் வரும். பட் இதுவும் வந்து யூனிக்காக இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும், பக்காவாக இருக்கும், லைட் வெயிட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதில் வந்து புது கலெக்ஷன்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து வேணுன்றவங்க கிராஃப் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் யூஸ் பண்ணுறது தான். இது லாஸ்ட் டைம் வீடியோவில் போட்டிருந்தோம். பட் இப்போ தான் இது ட்ரெண்ட் ஆகுது. நோக்கான்றது வந்து பிராண்டு. இப்போ நோக்காலேயே வந்து இன்னொன்று பேர் மாற்றி வருது. பட் இது வந்து பிராண்ட், இது யாருக்கும் தெரியாது. பட் சூப்பராக டெவலப்மெண்ட் ஆகிட்டு வருது சார் இது. ஓகேவா? இதோட வெயிட்டும் நல்லா இருக்கும். நான் இதுவும் வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அகேன் ஏன் ரெஃபர் பண்ணுறேன்னா, இந்த பிராண்டு கூடிய சீக்கிரத்தில் வந்து செம்ம க்ரோத்தாக வரப்போகுது. ஓகேவா? அதே மாதிரி முதல்ல இருந்த கலெக்ஷன்ஸும் இருக்குது, வேணுன்றவங்க வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம கிட்ஸுக்கு காமிச்சோம் இல்லையா, 3 ஷூ 1000 ரூபாய். ஆமாம், சிங்கிளாக எடுத்தா 450 ரூபாய். இதே 3 ஷூ 1200 ரூபாய். அது இந்த கேட்டகிரியில வந்துடும். ஆமாம், சரியா? இது நீங்க சிங்கிளா எடுத்தா 450ல வந்துடும். சரியா? நீங்க 3ஆ எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு 1200. நீங்க சிங்கிளா எடுத்தீங்கன்னா இதெல்லாம் 500ல வந்துடும். ஓகேவா? இது நீங்க வெளியே கூட நீங்க வாங்கிக்கிங்க, நோ பிரச்சனை, நோ இஷ்யூ. நீங்க வெளியே கம்பல்சரி ட்ரை பண்ணிட்டு வாங்க. நீங்க சிங்கிளா வாங்கினீங்க, 2ஆ வாங்கினீங்கனாலும் கொடுக்க போறேன். ஏன்னா புது கலெக்ஷன் இறங்க போகுது. திருப்பியும் ஸ்பேஸ் இல்லை எங்க கிட்ட, கீழேயும் ஸ்பேஸ் இல்லை, இங்கேயும் ஸ்பேஸ் இல்லை, டீசெண்டா வச்சுட்டு இருக்கிறோம். வேணுன்றவங்க வாங்க. இது தவிர்த்து ஒரு 450 ரூபாய்க்கு இல்லை, ஒரு 550க்கு ஒரு இம்போர்ட் தரேன். கிட்ஸ் இது இல்லை, மென்ஸ் இதுதான். மென்ஸ் இது 550க்கு தரேன். கலர்ஸ் எல்லாமே ஃபங்கி பிள்ளைங்க. அதுல இருந்து எடுத்துக்கோ, ஒன்னு எடுத்து இது ஒன்னு எடுத்துக்கோ வேணும்னா. சரியா? சூப்பரா இருக்கும். இதுவும் வந்து இம்போர்ட்டட், தண்ணியில் அடி எதுல வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ, பக்காவா இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கும். 3 கலர் இருக்கு. இது எல்லாமே 550. எவ்வளோ? 550. அதுல இருந்து ஒன்னு பை பண்ணிக்கோ, இதுல இருந்து பை பண்ணிக்கோ. சிங்கிளா வாங்கினா 800. ஓகே? அதுல வந்து கலர்ஸ் காட்டுறேன். இந்த பாருங்க, 4 கலர் இருக்கு. எத்தனை கலர்? நாங்க அதுல இந்த ஒயிட்டும் இன்க்ளூட். எப்படி இருக்கு? எவ்வளவு ரேட் சொன்னேன், மறந்துட்டேன். 800. 550. அது ஒன்று 550. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுது? 250 ரூபாய் கம்மி. ஆல்ரெடி நான் கம்மியாக தான் கொடுக்குறேன், இன்னும் கம்மியாக கொடுக்குறேன். இதில் வந்து 4 கலர் இருக்கு. இது ஒன்று, இன்னொரு கலர்ஸ் நிறையா இருக்கு. இந்தாங்க கிரே. நல்லா இருக்கா? அடுத்தது வந்து இதுலயே இன்னொன்று வந்து பிளாக்கு அந்த மாதிரி இருக்கு. இந்தாங்க, இது வந்து இன்னும் யூனிக்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். இதுவும் வந்து இம்போர்ட்டட் தான். இது வேணுன்றவங்க வந்து பை பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்ஸ் இதுவும் நல்லா இருக்கும். சரியா? இதுவும் வந்து நீங்க 600 தான். எப்படி? நீங்க அதை எடுத்துட்டு வந்து இது எடுத்தீங்கன்னா 600. இல்ல எது? அது வேற, இது வேற. இது வேற. இதுல 2 கலர்ஸ் தான் இருக்கு, ஒயிட் அண்ட் பிளாக் மட்டும் தான் இருக்கு. இதுவும் வந்து வாட்டர் ப்ரூஃப், எல்லாமே சூப்பரா இருக்கும். இது வந்து நீங்க எப்படி வேணாலும் துவச்சிக்கலாம், சூப்பரா இருக்கும்.
இதுவும் வந்து 600 தான். இது நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு இது கூட எடுத்துங்க. சிங்கிளாக எடுத்தீங்கன்னா 900 வந்துடும். அதில் எடுத்து இது எடுத்தீங்கன்னா 600, 300 ருபீஸ் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட். இதில் ஒயிட் அண்ட் பிளாக் இருக்குது. இதில் வந்து 4 கலர் இருக்குது. ஸோ அவ்வளோதான். அடுத்தது வந்து கிட்ஸ் இது நம்ம காமிச்சிட்டோம். அதே மாதிரி செப்பல்ஸும் எங்ககிட்ட இருக்குது. செப்பல்ஸ் வந்து லாஸ்ட் டைம் நம்ம காமிச்சோம். இதுலேயும் ஸ்டாக்ஸ் இருக்குது. வரவங்க எடுத்துகிட்டு செப்பல் எடுத்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் வெளியில் எவ்வளோ ரேட் இருக்குன்னு தெரியும். பட் இது வந்து லெதர் இல்லை, சிந்தட்டிக் மெர்க்குரியில் பண்ணுறது. எதனால இந்த ரேட்டுனா இந்த ஸ்டைலில் வந்து இங்கே தான் வந்து உற்பத்தி பண்ண முடியும். லெதரில் இந்த அளவுக்கு குவாலிட்டி ஃபினிஷிங் வராது. சரிங்களா? அதனால தான் இதோட வேல்யூ என்றைக்குமே அதிகம். இதில் லோக்கலும் வரும். எங்ககிட்ட இருக்கிறது வந்து ஹை குவாலிட்டி. செக் பண்ணி வெளியிலேருந்து நீங்கள் செக் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. ஸ்லிப்பர்ஸ் வந்து 7 to 10 ஜி. 7 to 10. இந்த பாருங்கள், இதுவும் லாஸ்ட் டைம் காட்டினேன். இதுலேயும் வந்து நல்ல குஷன் உள்ளதும் இருக்குது. இது முடிஞ்ச அளவுக்கு வாங்க, லிமிட்டட் ஸ்டாக் தான். சரியா? இது வந்து லிமிட்டட் ஸ்டாக்னா இருக்கும். பட் வந்து சைஸஸ் வந்து 10 சீக்கிரமாக போயிடுச்சுன்னா அடுத்தது வரவங்க 10 வந்தாங்கன்னா நான் இல்லை தான் சொல்ல முடியும். கரெக்டாக இல்லையா? இருக்கிறவங்க வாங்கிப்பாங்க. லேட்டாக வரவங்களுக்கு 10 கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இருக்கிறவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு வந்து 10 தான் சைஸ். 100 பேரில் 90 பேர் 10 தான் சார். இது 10 தான். மீதி வந்து 10 பேர் தான் அதர் சைஸ். ஸோ 90 பேருக்கு கொடுக்க முடியாது யாருனாலையும். சரி, ஓகே சார். இப்போ அடுத்தது நம்ம கீழே ஆஃபருக்கு போயிடலாம். கீழே வந்து நார்மல் இதுதான். நம்ம இப்போ கீழே தான் வந்து சூப்பராக கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த பீஸுங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். யூனிக்காக இருக்கும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், ஃப்ளெக்சிபிள். ஓகேவா? குஷன் வந்து சாஃப்டாக இருக்கும். உள்ளேயும் வந்து மெமரி குஷன் இருக்குது. அங்கே பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் மெமரி குஷன் இருக்குது. அங்கே பார்த்துக்கோங்க. எல்லாமே மெமரி குஷன் 20 mm கொடுத்துருக்கோம். ஒன்ஸு இல்லை, நீங்கள் வந்து இது காலில் யூஸ் பண்ணுங்க. பிராண்டு ஃபீலிங் வரலன்னா வாங்காதீங்க. ஓகே, 600 ருபீஸ்க்கு நான் தரேன். ஏன்னா வெளியில் நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றிட்டு வாங்க, இதோட அருமை எனக்கு தான் தெரியும். காலில் போடுறவங்களுக்கு இதோட ஃபீலிங்ஸ் தெரியும். ஓகேவா? இதில் 3 கலர்ஸ் இருக்குது. பார்த்துக்குங்க. பக்காவாக பண்ணி எடுத்திருக்கோம். யூனிக்காக இருக்கும். 600. இது வந்து நம்ம ரேட்டு சொல்லிடும். எல்லாமே யூனிக்கான பீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? அடுத்தது வந்து இந்த மாதிரி இருக்குது. புது கலெக்ஷன்ஸ் தான். இந்த பிளாக் கேட்குறீங்கல்ல, பிளாக் எல்லாமே தரேன். அடுத்தது வந்து இதிலெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம ரெகுலர் ரேட்டு தான். வெளியே நீங்கள் விசாரிச்சுட்டு வந்து தாராளமாக எடுங்க. அதனால் எனக்கு கஸ்டமர்ஸ் வராங்க, இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. நல்லாயிருக்கும். சரியா? இதுவும் நல்லாயிருக்கும். இந்தாங்க, இந்த கலர்ஸ் வேணுன்றவங்க வந்து எடுத்துங்க. யூனிக்காக இருக்கும். பாருங்கள். ஓகே, இதில் எல்லாமே வந்து 10ன்றவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. எல்லாத்துலேயும் 10 இருக்குது. லேட்டாக வந்தீங்கன்னா சாரி, அதுக்கப்புறமா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான். பட் ஸ்டாக் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் வருது, புது கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாருங்கள். சரியா? அடுத்தது வந்து இதுவும் இந்த மாடல் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸ்கெட்ச் இதாவது வந்து ஸ்னீக்கர்ஸ் டைப்ஸு, சூப்பர் கலர்ஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து நம்ம ரெகுலர் ஐட்டம்ஸ் தான், பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட்டு வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. இதுவும் வந்து எஸ்யூபி மாடலில் இருக்குது. வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து தனி எஸ்யூபி இம்போர்ட்டட் சோலில் கொடுத்துருக்கோம். வெளியே 450 அது விற்கிறாங்க. பட் இதோட பாட்டம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாட்டம் சூப்பராக இருக்கும். வந்து கிராப் பண்ணிக்கோங்க. சரியா? இதுவும் வந்து உங்களுக்கு 650 வந்துடும். அடுத்தது வந்து ஃபார்மல்ஸ் இருக்குது. ஃபார்மல்ஸில் போகாமல் இப்போ வாங்க யோகியில் போகலாம். இப்போதான் ஆஃபரு. என்னது? இப்போதான் ஆஃபரு. மார்க்கெட்டில் ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து எல்லாத்தோட கம்மியாக, என்னது கம்மியாக தரேன். யாருமே கொடுக்க முடியாது. அதாவது யாருக்கு தருவேன்னா வெறும் 7ஆம் நம்பருக்கு தரேன். 2 பீஸ் எடுத்துக்கோ, 650 ரூபாய். எவ்வளோ? 650. 2 பீஸ் எடுக்கணும். சிங்கிள் பீஸ் நீ எடுத்துட்டேன்னா அது என்னோட இதுதான், 450 தான் 7ஆம் நம்பருக்கு மட்டும். மற்றபடிக்கு 6 to 10 450 தான். 7ஆம் நம்பருக்கு அந்த ஆஃபர் ஸ்பெஷலாக. அந்த பாருங்க கலர் நல்லா இருக்கா? இந்த வாட்டி கலர்ஸ் இந்தாங்க. அடுத்த கலர்ஸ் 2 கலர்ஸ் ஆயிடுச்சா? இன்னொன்று வந்து பிளாக்கும் இருக்குது. பிளாக்கும் நான் காட்டுறேன். சரியா? வேணுன்றவங்க வந்து எடுத்துக்கோங்க.
அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் மாடல்ல இருக்கு. இதுவும் வந்து 450 தான். 9ஆம் நம்பரு 10ஆம் நம்பர் யூக்கில் இருக்கும். 7ஆம் நம்பரு 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் மாதிரி இருக்கும். 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் மாதிரி இருக்கும். இதுவும் வந்து 7ஆம் நம்பருக்கு அந்த ரேட்டு தான். ஸ்டாக்கு மேக்ஸிமம் லான்ச் ஆகுறதுலேருந்து 4 days தான். 4 daysக்கு அப்புறமா வந்தீங்கன்னா இந்த ஆஃபர் தரமாட்டேன். என்னது பழசு நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா டேட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூசிங்க டேட் ரிலீஸ் பண்ணுங்க. நாளைக்கா இன்னைக்கா எப்போ போடுறீங்களோ இந்த டேட்லேருந்து 4 days மென்ஷன் பண்ணி போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறமா வந்தால் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஆஃபர் போட்டிங்களே வந்து என்ன கேட்காதீங்க. நான் ஆஃபர் போடுறது தான் என் வேலை. நீங்கள் தான் பார்த்துட்டு வரணும். கரெக்டாக இல்லையா? இப்போ நான் ஒரு இடத்துல கடலுக்கு போகிறேன் இல்லை குட்டைக்கு போகிறேன்னு நினச்சிங்களேன், மீன் பிடிக்கணும்னா 30 ரூபா புழு வாங்கி தான் ஆகணும். கரெக்டாக இல்லையா? இல்லைன்னா மீன் வராது இல்லை. இப்போ நம்ம ஆஃபர் கொடுக்கறது எதுக்கு? எதுனா ஒன்று கொடுத்து வியாபாரம் ஆகுறது தான் ஆஃபர். இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை. எல்லாருமே அதுதான் பண்ணுறாங்க. என்னாச்சு? கரெக்டாக இல்லையா? யாரும் தூக்கி கை காசு கொடுத்துட மாட்டாங்க. சரியா? இதில் கலர்ஸ் இருக்கு, பார்த்துக்குங்க. இந்தாங்க, இந்த ஐட்டமும் ஒன்று இருக்கு. சரியா? இப்போ காட்ட போற இந்த ஐட்டம் எக்ஸலண்ட் ஐட்டம். இது வந்து 600 rupees. ஏன்னா இம்போர்ட்டுக்கு டக்கர் கொடுக்கும் இது. என்னது? நீ வெளியில போய் வாங்கிக்கோ, 1800 ரூபாய் 2000 ரூபாய் ஏன் என்கிட்டயும் இருந்ததுன்னா கூட வாங்கிக்கோ. பட் நான் இதுல வந்து இம்போர்ட் எடுக்கல. ஸோ நான் பண்ணியிருக்கிறோம், பண்ணது வாங்கியிருக்கேன். உள்ள மெமரி ஃபோம், ஓகேவா? பக்காவா இம்போர்ட் லெவல்ல தான் இருக்கும். சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த பொருள் நீ காலைல வேர் பண்ணி பார்த்துக்கோ, அதுக்கப்புறமா நீ சொல்லு. அதே மாதிரி இதுல 2 கலர்ஸ் இருக்கு. இதை பார்த்துங்க, ஹை ஹீல் இருக்கிறது, சீக்கிரமா வந்து எடுத்துக்கங்க. இதுவும் வந்து நல்ல ரேட்டுக்கு தரேன், எல்லாமே ஹை குவாலிட்டி. இது வந்து இப்போ ஆஃபர்ல 450. இது எல்லாமே 450 தான். இந்த பாருங்க, நீங்க கேட்குற ரெகுலர் மாடல் திருப்பியும் வந்திருக்கு. 2 கலர் பண்ணி இருக்கிறோம். இதுவும் வந்திருக்கு. வேணுன்றவங்க வந்து சீக்கிரமா எடுத்துங்க, லிமிட்டட் ஸ்டாக். அதுக்கப்புறமா சைஸ் போயிடுச்சுன்னா இல்லை, திருப்பியும் வந்து வரும். இதுல வந்து 2 கலர்ஸ். அதுக்கு அடுத்தது இது. சரியா? இப்போ இது எல்லாமே முடிஞ்சிச்சு சார், அவ்வளோதான். இதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கிங்க. ஆஃபர்ன்றவங்க பார்த்துட்டு வந்து வாங்கிக்கிங்க. சரிங்களா? என்னடா இது கம்மி விலையில ஆஃபர் கொடுக்கலன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. சரியா? ஆஃபர் கொடுத்துடலாமா? மேக்ஸிமம் எப்போ லான்ச் பண்ணுவீங்க? நைட்டு லான்ச் பண்ணுவீங்க. ஸோ சாட்டர்டே சண்டே ஈவினிங்குள்ள முடிஞ்சிடும். ஆமாம், என்னது காட்ட போகிற ஆஃபர் முடிஞ்சிடணும். அதுக்கப்புறமா வந்து கேட்டிங்கன்னா மண்டேலேருந்து இல்லை. என்னால இதுக்கப்புறமா காட்ட போகிறது வந்து மண்டேல இருந்து. ஆமாம், அதில் என்ன சைஸ் இருக்குது ஏது சைஸ் இருக்குலாம் இல்லை. தயவு செய்து 10 வராதிங்க. 9 1 2 மேபி இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். அது நான் சொல்ல மாட்டேன். பட் 9 இருக்கு. சரியா? எல்லாருமே கொடுப்பாங்க. ஆனால் ஃபபியா ஸ்பெஷலாக தரும். என்ன தரும்? நல்ல பொருளாக தரணும். லாட்டு வியாபாரி நம்ம கிட்ட மோதினார்ல, அது அவருக்கு புரியும், எனக்கு தெரியாதான் யார் என்ன ஏதுன்ட்டு. சார் 10 வருஷமா இல்லை சார், 10 நாள் தான் ஆகுது பிஸ்னஸ்க்கு வந்து. ஆனால் 10ஆம் நம்பருக்கு தான் மெயின் கான்செப்டே மார்க்கெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு. சில பேருக்கு லேட்டாக புரியுது. என்னது? சில பேருக்கு லேட்டாக புரியுது. அதுதானே நாங்களும் படித்து சொன்னோம். 10ஆம் நம்பர் மட்டும் கொடுத்துட்டா பிஸ்னஸ் இல்லைடா தம்பிங்களா, அடுத்ததும் இருக்கு. கரெக்டா இல்லையா? இந்தாங்க, எவ்வளோ நீங்க சொல்லுங்க. 3 பீஸு, சிங்கிள் பீஸ் இல்லை. ஜிபே வாங்க மாட்டேன், ஃபோன்பே வாங்க மாட்டேன். கேஷ் இல்லையா? எடுத்துட்டு வா. கேஷ் இருந்தா உள்ள வா. ஜிபே எனக்கு ஃபோன்பேலாம் நாட் அக்செப்ட், வராதிங்க. கேஷ் தான் வேணும். என்ன வேணும்? கேஷ் தான் வேணும். எவ்வளோன்னா கொடுக்கலாம்? 50 ரூபா. 50 ரூபா. 50 ரூபா. 50 ரூபாங்க. இந்தாங்க 50 ரூபா. இந்தா 50 ரூபா. சென்னையில் நான் கொடுக்குறேன்னால வாக்கு மாற மாட்டேன். வாக்கு கொடுத்தேன்னா தலையை அடமானம் வச்சு கூட கொடுத்துருவேன். வாக்கு கொடுத்தா நிறைவேற்றணும். அவன் தான் மனுஷன். ஒருத்தனுக்கு கொடுக்குறேன்னா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். கரெக்டா இல்லையா? இல்லைன்னா அவன் மனுஷனே இல்ல. கரெக்டா இல்லையா? சொல்றது செய்யணும். என்ன செய்யணும்?
சொல்றது இந்த பாருப்பா, ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா நான் கேட்க கூடாது, பாத்துக்கோங்க. எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்டாக்கு, எல்லாமே என்கிட்ட மிச்சம் மீதி குப்பையா இருக்காது, தங்கமா இருக்கும். அதான் சொன்னேன்ல, கொடுத்தா குப்பையை கொடுக்க மாட்டேன், தங்கம் தான் தருவேன். இருங்க, உள்ள இருந்து வந்து ஃபுல் ஸ்டாக் இருக்கு. இதுல பர்டிகுலர் ஒரே ஒரு சைஸ் இருக்கும், 2 சைஸ் இருக்கும். சரியா? ஸ்மால் சைஸ் இந்தாங்க, ஃப்ரெஷ் பீஸ் தெளிவா இருக்கும். இதுவும் நான் 50 ரூபாய்க்கு குத்துறேன், 50 ரூபாய்க்கு குத்துறேன். வெறும் சின்ன சைஸ் தான் இருக்கு. 2000 ரூபாங்க பீஸ், அது 1800 ரூபாய். டெல்லி கில்லி எவனுமே கொடுக்க மாட்டாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. 50 ரூபாய் யாரு கொடுப்பா? சென்னையில உடைய தட்டி சொல்ற கொடுக்க முடியாது. நான் மீசைய முறுக்கி சொல்றேன், நான் லாபமோ நஷ்டமோ இங்க வாங்க. மிச்சம் மீதி எவ்வளவு பீஸ் எடுத்தோம்? 800 பீஸ் எடுத்தோமா? எவ்வளோ மிச்சம்? இவ்வளவு தானே இருக்கு. இதுவும் 50 ரூபாய். ஆமா, 50 ரூபாய். பபியானா பபியா தாங்க. இந்தா இதுவும் 50 ரூபாய். கொடுத்துற சொல்லுங்க, செத்துருவானுங்க. முடிஞ்சா மோத சொல்லுங்க. இவ்வளவு ஸ்டாக் இருக்கு இதுலயும். இதெல்லாம் இல்ல 50 50 50 50 50 50. இந்த பாருங்க, இந்த பாக்ஸ் காட்டுறேன். சாரி, இந்த பாக்ஸ் வேண்டாம், காட்டாதீங்க. அது வரவங்களுக்கு நான் பேசி குத்துறேன், அவ்வளவுதான் ஜி. இதுக்கு மேல என்ன வேணும்? 2 நாள்ல ஒரே நாள்ல கூட முடிச்சுக்கிட்டோம். வந்து செக் பண்ணி எடுத்துட்டு போட்டோம். 50 ரூபாய் எனக்கு தேவை காசு. லாபத்துல நஷ்டத்துல, அதாவது வந்து லாபத்துல நஷ்டம்வாங்கல்ல, அந்த மாதிரி பிசினஸ். என்னடா இப்படிடா விக்கிறான்னு தெரியாது எல்லாருக்குமே. இந்தாங்க, வேற கலர்ஸ் கூட இந்தாங்க ஜி. எல்லாம் 50 ரூபாய். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுருங்க. அதை பாருங்க, இதுவும் அப்படிதான் வரும். ஆமா, இது ஆக்சுவலி எங்க போயிடுச்சுன்னா ஒரு இடத்துக்கு போயிடுச்சு, எனக்கு அப்படியே அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நான் சொல்ல விரும்பல, அது போறது வந்து அப்ராடுக்கு போக வேண்டியதுதான் அது. ஸோ அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, நான் கொடுக்குறேன். இப்போ அவனும் பார்க்கட்டும் என்னடா இது எப்படா கொடுக்குறான்ட்டு. ஓகேவா? நல்லா கேட்டுக்குங்க, ஹிந்தியில இப்போ பேச போறேன், இதை அப்படியே ஹைலைட் பண்ணி போடுங்க. ஓகேவா? பாம்பேல ஒருத்தர் இருக்காரு, சரியா? அவர் பேர் வந்து சில்வர் கலெக்ஷன். சில்வர் கலெக்ஷன் அப்பா छेड़दा बेटे ஒருத்தர் இருக்காரு. அப்பா छेड़ बेटे अब आया हूं छेड़ने बेटे. சென்னை ஆளுங்க தான் மும்பைல காலே பதிச்சிருக்காங்க, கால் தடயமே இருக்கும். என்ன சொல்றீங்க? எதுக்கு இருந்தாலும் சென்னை ஆள் தான் மும்பைலயும் டான். அதே மாதிரி இப்போ சென்னை ஆளு अब छेड़ने आया हूं आपको, देखेंगे. अगर होते ना आदिल भाई, सिल्वर मोबाइल दे दो, ये 50 रुपए में चैलेंज देख लेंगे. ओके, देखा जाएगा यार, तुम या मैं. चेन्नई में हमें भी है, जैसा आप बॉम्बे में है ना, हम भी चेन्नई में. 50 रुपया कोई भी नहीं दे सकता, देख लो. इतना फ्रेश पीस, इतना फ्रेश आर्टिकल, 50 रुपया. அவ்வளவுதான், போடுங்க. அவரை ட்ராக் பண்ணியே போடுங்க. இனிமேல் இந்த அவர் காட்டுற ஒரு பொருளும் நானும் உடைக்கிறேன். औरंगाबाद एंगा औरंगाबाद में जो भी देखेगा ना, ये देख लो. अगर चाहिए ना, ऑनलाइन में भी देता हूँ. चैलेंज देख लेना. आज के बाद जो भी रेट देता है फबिया, औरंगाबाद में जो भी है कस्टमर्स, देखना है मेरा वीडियो. देखो, मैं आपको छेड़ रहा हूँ अभी. अब आज छेड़ना बेटे ना, अभी आया हूँ छेड़ने. ஓகே ஜி, அவரை ட்ராக் பண்ணியே போடுங்க, பாத்துக்கலாம். ஏன்னா அவர் இருக்கார் பாம்பேல, நம்ம இருக்கிறோம் சென்னையில, பாத்துக்கலாம். அவரும் வந்து சாதாரண ஆள் இல்ல ஜி, பெரிய கை தான். மோதுனா பெரிய கை கிட்ட தான் மோதுனா சொல்றீங்க. நேரம் வரும் காத்துட்டு இருந்தேன், வந்துருச்சு. ஏன்னா டல் சீசன், இந்த மாதிரி சீசன்ல எடுத்துட்டு வந்துதான் பெரிய சீசன்ல வந்து தீபாவளிக்கு எனக்கும் அவருக்கும் டஃபா இருக்கும். ஓகேவா? अब आया हूं भाई छेड़ने, देख लेंगे. अगली बार तुम वो वीडियो देखोगे ना, मेरे को टफ दो, तुम जो माल दोगे मैं भी वो माल दूंगा. கொடுத்தோமா? நல்ல பொருள் கொடுத்துருக்குறோம். இதுக்கப்புறமா எவன் கொடுக்குறான் பார்க்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா 20 ரூபாயில ஒரு ஷூ தரேன் லேடிஸ்க்கு. 20 ரூபாய், 9 ரூபாய்க்கு 3 தந்தாங்கன்னு நான் பார்த்தேன் ஜி. வேணா இப்ப கூட இருக்கு, லேடிஸ் கொடுத்துலாம், அது பொறுமையா கொடுக்கலாம். ஸ்டாக் எங்க கிட்ட இருக்கட்டும், சரியா? 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.